தேதி அன்று WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் பொது சுகாதார அவசர நிலை ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி உலகில் குரங்கம்மை நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்பதை அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் பரவத் தொடங்கிய அந்த குரங்கம்மை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு 121 நாடுகளில் அதனுடைய பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பாதிப்புகள் குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை பன்னாட்டு விமான நிலையம், மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணித்து அவர்களுக்கு இந்த நோய்க்கான பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிந்து தேவையான மருத்துவ சிகிச்சைகளை உடனடியாக வழங்குவதற்கு அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு, அதோடு மட்டுமல்லாது மாஸ் ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டம் என்கின்ற காய்ச்சலை கண்டறியும் கருவி ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி விமானங்களில் அந்த விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவுடன் மாஸ் ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் இந்த குரங்கம்மை தழும்புகள் ஏதும் கொப்பளங்கள் ஏதும் இருக்கிறதா என்பதும் ஆராய்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் மருத்துவர்களும் தயார் நிலையில் அந்த ஐசோலேஷன் வார்டில் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து வருகிற கப்பல் போக்குவரத்து மூலம் வருகிற பயணிகளையும் கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகம், சென்னை துறைமுகத்திலும் இதுபோன்ற கண்காணிக்கும் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாஸ் ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டம், ஐசோலேஷன் வார்டு போன்றவற்றை பார்த்து அதை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வருகிற பயணிகளுக்கு விழிப்புணர்வு என்கின்ற வகையில் இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் சார்பில் விளம்பர பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குரங்கம்மை பாதிப்புகள் எத்தகையது, அது எந்த மாதிரியான கொப்பளங்கள் இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கிய இந்த பதாகைகள் விமான நிலையத்தில் பரவலாக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 1958களில் இது தொடங்கி அதிலிருந்து வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் பெரியம்மை பாதிப்பும் இதுவுமே சற்றொப்ப ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே இதனால் தொற்று நோய் என்பதாலே தொற்று பாதிப்புகள் பரவலாகி விடக்கூடாது என்பதால் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மதுரை ராஜாஜி அரசு கல்லூரி மருத்துவமனை, திருச்சி கியாப்பே விஸ்வநாதம் அரசு கல்லூரி மருத்துவமனை ஆகிய 4 மருத்துவமனைகளிலும் இதற்கென்று பிரத்யேகமான வார்டுகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்த வாரம் நான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் ஆய்வு செய்தேன். நேற்றைக்கு திருச்சி மதுரை விமான நிலையத்தில் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வநாயகம் அவர்கள் இந்த பன்னாட்டு விமான நிலையத்தில் இந்த பணிகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கோவையிலும் சேலத்திலும் இன்றைக்கு பல்வேறு மருத்துவத்துறை பணிகள் சம்பந்தமாக வந்திருக்கிற நாம் கோவை பன்னாட்டு விமான நிலையத்தை பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர், வணக்கத்திற்குரிய மேயர், அதேபோல் கோவையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் போன்றவர்களோடு சென்று ஆய்வு செய்திருக்கிறோம். இல்லை, கேரளாவில் இல்லைங்க, இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒன்றிய அரசு
ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்தியாவில் இன்னமும் எங்கேயும் கண்டறியப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கேரளாவிலும் இதற்குரிய பாதிப்புகள் எங்கும் கண்டறியப்பட்டதாக தெரியவில்லை. இந்த சூழலில் அந்த பார்டரை குரங்கம்மைக்காக பரிசோதிப்பது என்பது சரியாக இருக்காது. இப்போ பொங்கல் அன்று 1000 மருந்தகங்கள் செயல்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விடுதலை நாள் விழாவில் சொல்லியிருக்கிறார்கள். மிக விரைவில் அதற்கென்று ஒரு கூட்டம் நடத்தி எந்தெந்த நகரத்தில் எத்தனை மருந்தகங்கள் அமைவது, அதில் எத்தனை மருந்துகள் அதை டிஎன்எம்எஸ்சி மூலம் ப்ரெக்யூர் செய்து அவர்களுக்கு விநியோகிப்பது போன்ற பல்வேறு அந்த மருந்தகங்களை வெற்றிகரமாக நடத்திட வேண்டும். ஏற்கனவே ஒன்றிய அரசு இது போன்ற மருந்தகங்களை தமிழ்நாட்டில் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் அமையவிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிற இந்த மருந்தகங்களை பொறுத்தவரை மிக விலை குறைந்த அளவில் அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு இந்த தொற்றா நோய்களுக்குரிய மருந்துகள் என்பது இலவசமாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலகிலேயே மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் என்கின்ற இந்த திட்டங்களின் மூலம், இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டத்தின் மூலம் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருந்துகள் தருகிற அந்த திட்டத்தின் மூலம் தொற்றா நோய் பாதிப்புகளின் இறப்புகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளில் நடுத்தர மக்கள் இதுபோன்ற நோய் பாதிப்புகளுக்கு உண்டானவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் என்பது நான் சொன்ன இந்த நீரிழிவு நோயாக இருந்தாலும், உயர் ரத்த அழுத்த நோயாக இருந்தாலும், பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரைகளுக்காகவே மாதந்தோறும் 2000, 3000 செலவிட வேண்டியிருக்கிறது. அதை குறைந்த அளவில் தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர் அறிவித்ததைப் போலவே வருகிற பொங்கல் திருநாள் அன்று 1000 மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்படும். அரசு மருத்துவமனையில் எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. பாதுகாப்பு குறைபாடுகள் என்று எந்த மருத்துவமனையிலும் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், ஓரிரு இடங்களில் குழந்தைகளை எடுத்து சென்ற அந்த விஷயத்தை கூட காவல்துறையினர் ஓரிரு மணி நேரத்திலேயே அவர்களை மீட்டு பெற்றோர்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். எந்த விதமான அந்த குறைபாடுகளும் இல்லை. அதே நேரத்தில் எல்லா கல்லூரி முதல்வர்களுக்கும் கூட, மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் அது சம்பந்தமாக அறிவுறுத்தப்பட்டு அவரவர்கள் மருத்துவக் கல்லூரிகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திட வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கல்லூரிகளை பொறுத்தவரை அந்த மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவ்வப்போது ஆய்வுக்கு சென்று பாதுகாப்பு குறைபாடுகள், சுகாதார பணிகள் போன்றவற்றை பல்வேறு பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். அது கலந்தாய்வு கூட்டமும் அனைத்து டீம், நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜ் மட்டும் இல்லை, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து கூட்டம் பண்ணியிருக்கோம். காவல்துறையில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அவங்க குறிப்பாக சொன்னது ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கணும். ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்க கூட வர அட்டெண்டர்ஸ்க்கு அடையாளம் காட்டப்பட்டு அவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடைமுறை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். திரும்பி ஒரு வாரம் கழித்து அவங்க சொன்ன ஃபீட்பேக் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சான்னு ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ மருத்துவ உபகரணங்கள் அது சம்பந்தமாக அதில் வைக்க வேண்டிய எல்லா மருத்துவ உபகரணங்களும் டிஎன்எம்எஸ் சார்பில் ஒவ்வொன்றாக ப்ரெக்யூர் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. அது வைக்க ஒவ்வொரு அந்த தளமும் பயன்பாட்டுக்கு வரும்.